காலையில ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து நன்மை அடைஞ்சுக்கோங்க. வேர்க்கடலை உடலுக்கு அவசியமான இரும்பு, போலேட், கால்சியம், அப்புறம் துத்தநாகம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது. தினமும் ஊற வச்ச வேர்க்கடலை சாப்பிட இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்கு. வேர்க்கடலையை ஊற வச்சு சாப்பிடுவதை சிலர் தவிர்த்துட்டு வரலாம். ஆனா அப்படி சாப்பிட்ட அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியுமா? வைட்டமின்கள், அதுக்கப்புறம் தாதுக்கள் நிறைஞ்ச வேர்க்கடலையில பல ஆரோக்கிய நன்மைகள்லாம் இருக்கு. இந்த கொட்டைகள்ல பார்த்தா பீட்டா சிட்டோஸ்டிரால் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமானது நிரம்பி இருக்கு. இது புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும். வேர்க்கடலை உடலுக்கு அவசியமான இரும்பு, ஃபோலேட், கால்சியம், துத்தநாகம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. தினமும் ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டா இன்னும் பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வேர்க்கடலையில இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. நிறைய இதய பிரச்சனையிலிருந்து உங்களை இது பாதுகாக்குது. வேர்க்கடலையோட இந்த கார்டியோ பாதுகாப்பு பண்புகள் நீண்ட காலத்துக்கு இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்ல, உடல்ல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இடுப்பு, அதுக்கப்புறம் முதுகு வலி. நீங்க முதுகு வலியால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வெல்லத்தோட வேர்க்கடலைய ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவதால முதுகு வலியை போக்கும் அப்படிங்கிறது நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதே மாதிரி புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது. வேர்க்கடலையில பீட்டா சிட்டோஸ்டிரால் நிரம்பி இருக்கு அப்படிங்கறதுனால புற்றுநோய் அபாயத்தை மிகப்பெரிய அளவுல குறைக்குது. உடல்ல புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சியை இது தடுக்குது. குறிப்பா மார்பக புற்றுநோய் அபாயத்தை தவிர்க்க இது உதவுது. வேர்க்கடலைய வாரத்துக்கு 3 டைம் எந்த வடிவத்துல சாப்பிட்டாலும் புற்றுநோய் கண்டிப்பா அதோட அபாயத்தை 58% குறைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. எடை குறைக்கவும் இது ரொம்பவே உதவுதுங்க. வேர்க்கடலையில புரதம், கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து, இது எல்லாத்தோட நல்ல கலவை என்ன அப்படிங்கிறது தெரியுமா? இந்த ஊட்டச்சத்துக்களால வேர்க்கடலை நம்மளோட வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் நன்மை முழுமையா நம்மளுக்கு வச்சிருக்கும். இது அதிகமா சாப்பிடுவதை தடுக்கிறது. அதுக்கப்புறம் எடையை குறைக்க உதவுது. அதை அளவா சாப்பிட்டா நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றது உறுதி. குறிப்பா இது செரிமானத்துக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. செரிமானம் நம்மளுக்கு அதிகரிக்குதுங்க. வேர்க்கடலையில நார்ச்சத்து அதிகம் இருக்கு அப்படிங்கறதுனால எரிச்சல் ஊட்டக்கூடிய இந்த குடல், அதுக்கப்புறம் மலச்சிக்கலை தடுக்க இது உதவுது. அதுக்கு நீங்க தினமும் 6-7 வேர்க்கடலையை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா செரிமான பிரச்சனை, குடல் அலர்ச்சி பிரச்சனை, அதுக்கப்புறம் மலச்சிக்கல், வயிற்று தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் ஈஸியா குணமடையும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கா இந்த வேர்க்கடலையில. கண்டிப்பா ரெகுலரா இதை நீங்களும் எடுத்துக்கோங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.